ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான கேழ்வரகு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக மாவு அரைச்சி அதில் தயிர், அரிசி மாவுலாம் சேர்த்து செய்கிற தோசையை விட இது போல் ராகி மாவு ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு செய்கிற தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல செரிமானமாகும். பெரியவங்களும் சரி, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ராகி தோசை செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் மெஷரிங் கப்பில் அளந்து காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் ராகி மாவுக்கு 1/4 கப் மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம தோசை செய்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ராகி மாவில் அழுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 5 முறை 6 முறை தண்ணி சேர்த்து இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு. இப்போ நான் இதை ஒரு 6 முறை தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன். எந்த அளவுக்கு தண்ணி தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ இது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதை நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 3 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போது ராகியும் உளுந்தும் நல்லா உப்பி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நான் கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்களே மிக்சியில் அரைக்க விருப்பம் இருந்தாலும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம உளுந்து சேர்த்துருக்கனால கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா உபரியாகவும் வரும். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் ராகியும் உளுந்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இட்லி மாவு நல்லா அரைக்க தெரிஞ்சவங்க இந்த ராகி மாவையும் ஈஸியாக அரைச்சி எடுப்பாங்க. கொஞ்சம் இட்லி மாவு நல்லா அரைக்க தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் எப்படி அரைக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி சேர்த்து ராகி உளுந்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு 10-15 நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இடையில தண்ணி சேர்த்து நான் ஒரு 18 நிமிஷம் போல் இதை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இடையில தண்ணி சேர்த்து ஓரங்களில் மட்டும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 18 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மாவு எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வழவழன்னு தான் இருக்கும். ஏன்னா ராகியும் உளுந்தும் அரைப்பட்ட பிறகு வழவழன்னு தான் இருக்கும். இதோ இந்த பக்குவத்துக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன் தோசைக்காக. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வழவழன்னு தான் தெரியும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா மேலே மிதக்க வரும். பாருங்கள், நான் இந்த பக்குவத்தில் நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாவை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. பாருங்கள், நான் இந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஓவர் நைட் இதை நல்லா புளிக்க வைக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரமாவது அல்லது 8 மணி நேரம் கண்டிப்பாக இதை புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக நான் புளிக்க வச்சுருக்கேன். மறுநாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா உப்பி வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்து நல்லா ஃப்ளப்பியாக வந்திருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்போ இதை நான் கலந்து விட்டு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் இதை வெங்காயம் தேய்ச்சிட்டு எப்பவும் போல் தோசை ஊற்றுற போல் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெருசாக தோசை ஊற்றினாலும் சரி நல்லா சாஃப்டாகவே வரும். இது போல் ஊற்றிட்டு நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க. நெய் பட்டர் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ராகி இட்லி சாப்பிடாதவங்களாம் ராகி தோசை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா ஓரங்களில் நல்லா செவந்து வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ராகி தோசை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ராகி தோசை குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. அவ்வளவுதான். இதை கார சட்னி, தேங்காய் சட்னியோட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். ரொம்பவே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும்
வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.